வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் அரிசி சேர்க்காத பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சோளமும் பச்சை பயிரும் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். சோளத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நார் சத்து அதிகப்படியாக இருக்கிறதால நமக்கு மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். அதோடு நமக்கு இதில் கால்சியம் சத்தும் ஐரன் சத்து இருக்கிறதால நமக்கு சுகர் லெவல் நமக்கு கண்ட்ரோல்லையே இருக்கும். பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இது கூட இந்த பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ஹெல்த்தியாக்க நம்ம வெள்ளரிக்காவும் கூட சேர்த்து செய்யலாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் வெள்ளை சோளம் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு சோளம் கூட யூஸ் பண்ணலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7 to 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நமக்கு சோளம் ஊறத்துக்கு டைம் எடுக்கும். நல்லா ஊறட்டும். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சோளம் பச்சை பயிறு அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வெள்ளரிக்காவும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்து செய்யும் போது தோசை இட்லி ரெண்டுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சது எல்லாமே நல்லா 8 மணி நேரம் ஊறி வந்திருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். சோளம் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது மாவு பார்த்திங்கன்னா எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக நம்ம வெள்ளரிக்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயில் நமக்கு அதிகப்படியான நீர் சத்து இருக்கிறதால நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா வெண்பூசணிக்காய் வச்சு இட்லியும் தோசையும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் தோசை ரொம்ப பஞ்சு போல் இருக்கும். நீங்கள் அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியாக வெள்ளரிக்காவை அரைச்சிட்டு நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 6 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். இப்போது ரொம்ப குயிக்காக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு உடச்ச கடலை, இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி சேர்த்துருக்கேன். கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னிக்கு தாளிப்பும் கொடுத்தாச்சு. சட்னி இப்போ ரெடி. தேங்காய் இல்லாமல் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். மாவு நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இட்லி பிளேட்டில் மாவு சேர்த்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. நம்ம மாவு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சோளம் பச்சை பயிறு சேர்த்த இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஆறுனதான் நம்ம இட்லி பிளேட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. வெங்காயம் தேய்ச்சிட்டு மாவு சேர்த்துக்கலாம். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தோசை நல்லா மொறுமொறுப்பாக சுட்டு எடுத்துக்கலாம். தோசை ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரியான அரிசி சேர்த்த உணவுகள் எடுக்காமல் இந்த மாதிரி சோளமும் பச்சை பயிறு வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தி. இந்த டிஃபனுக்கு சைடிஷாக சட்னியும் சௌச்சௌ சாம்பாரும் செஞ்சுருக்கேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா அரிசி சேர்க்காத நிறைய உணவு வகைகள் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.